என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. வணக்கம். இனிய பொங்கல் நலவாழ்த்துக்கள். கேட்டிங்களா? நம்ம மோடிஜியுடைய பொங்கல் நல்ல அழுத்துக்களா வார்த்தைகளா என்ன சொல்கிறானே புரிய மாட்டேங்குது. நாலே 4 வார்த்தை, இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். இந்த 4 வார்த்தை உங்கள் வாய்க்குள்ள நுழையில. ஆனால் நீங்கள் பேசுகிற ஹிந்தி மட்டும் நாங்கள் பேசணும்னு உள்ளுக்குள்ளே போட்டு நுழைக்கிறது. ஆனால் அதை எதிர்த்து தான் படம் எடுப்பாங்களாம். ஆனால் படம் எடுத்துக்கிட்டு அதே கூட்டத்தோட கும்மி அடிப்பாங்களாம். இவங்கள தோல் உரிக்காமல் விட முடியாது. அதை தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். ப்ளஸ் சிபிஐயில் என்ன மாதிரி சிக்கியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம சிடிஆர் நிர்மல் பிரதர் வந்து சொல்லியிருக்காரு. அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டுங்க. முக்கியமாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் ஆல்ரெடி காமிச்ச அந்த QR கோடுக்கு சென்ட் பண்ணி காமிச்சுங்க அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். வெல்கம் டு ஜெஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் கொடுக்குறதுல சென்சார் போர்டுக்கு 1008 பிரச்சனை. கேட்டால் 5 பேர் பார்த்த இடத்துல நாங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் பிரச்சனை, அவருக்கு மட்டும் ஏதோ பிரச்சனை. அந்த பிரச்சனை எதிரான்னு கேட்டால் ஏதோ பிரச்சனையா எவனுக்குமே இப்போ வரைக்கும் தெரில. ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஏதோ மிலிட்ரி கேம்பில் எடுத்திருக்காங்க, அதாவது அங்கே இருக்க பேட்ஜ் வந்து பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான். ஒருத்தன் வந்து சொல்கிறான் வந்து இல்லை ஏதோ மதத்தை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தர் வந்து இல்லை ஏதோ கம்யூனிட்டியை இழிவுபடுத்து. அது எதாக இருந்தால் என்னடா, ஒரு வார்த்தை இருக்குமா, இல்லை ஒரு செகண்ட் இருக்குமா, 2 செகண்ட் இருக்குமா, ஏன்னா ஒரு 5 நிமிஷம் சீனாக இருக்குமா? கட் பண்ண சொல்லிட்டு போ. என்ன பிரச்சனை உனக்கு? கட் பண்ணால் தான் கொடுப்பேன்னு சொல்லு. இல்லை கட் பண்ண முடியாது சொன்னால் ஏசி டிக்கெட் கொடுப்பேன்னு சொல்லு. அதை விட்டு நீ கோர்ட்டுக்கு போய் இந்த படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுற. ஆனால் நீ பிரச்சனை பண்ணியிருக்க வேண்டியது எதுக்கு? ஹிந்தி திணிப்புக்கு எதிராக எடுத்த படத்தை பராசக்தி அதுதானே இப்போ எடுத்தாங்க. ஹிந்தியை தமிழ்நாட்டில் திணிக்கிறாங்க. அந்த திணிச்ச ஹிந்திக்கு வந்து எவ்வளோ பேர் போராடினாங்க, எப்படிலாம் செத்தாங்க அப்படின்னு வரலாற்றை நம்மக்கிட்ட கொண்டாந்து புகுத்த வேண்டிய கடமை இன்றைக்கி ஆளும் அரசாங்கத்துக்கு, இன்றைக்கி ஆளும் மக்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த வரலாற்றை ஒழுங்காக புகுத்தானாங்கலாம் கேட்டால் அதை செய்யலை. அதை விட்டுவிட்டு அவங்க யார், அவங்க வரலாறு என்ன அப்படின்றதான் அந்த படத்தில் மிகப்பெரிய லெவலில் வச்சுருந்தாங்க அப்படின்றது தெரியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஹிந்தியை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னு தவிச்சிக்கிட்டு இருக்க மோடிஜியும் அமித்ஷாவும் எப்படி ஹிந்தி திணிப்பை எதிர்த்து படம் எடுத்த ஒரு கூட்டத்தை தன்னுடைய மினிஸ்டராக எல்முருகன் அவருடைய மேலே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்பா, அந்த ஃபங்க்ஷனில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கை தட்டி பேசுவீங்க. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். முதல் முறையாக பொங்கலை வந்து இங்கே நியூ டெல்லியில் கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு அமைச்சர் எல்முருகன் சார் அவர்கள் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இங்கே எல்லோரும் இந்த கல்ச்சரை எப்படி கொண்டாடுறாங்கன்றதை நீங்களும் வந்து பார்க்கணும்னு சொல்லி இங்கே வந்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய ஜிவி பிரகாஷோட திருவாசகமோட சாங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள் மக்களே, ஒட்டுமொத்த கூட்டமும் அங்கே தான் இருக்குது. எஸ்கே, ஜெயம் ரவி, சரிசாமி கூட விட்டுருங்க. அதாவது இதைத்தான் தளபதி அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்குது. ஏன்டா இப்படி கூட்டு கலாநிதனம் பண்ணுறீங்க? ஒன்று உறவில் இருக்கும்னா ஆமாம் உறவில் இருக்குன்னு சொல்லுங்கள். உறவில் இல்லைன்னா உறவில் இல்லைன்னு சொல்லி தொலைங்க. உறவில் இருந்துக்கிட்டு ஏன்டா இல்லைன்னு சொல்கிறீங்க? அதனால தானே இங்கே பிரச்சனை வருது. இப்போ இங்கே என்ன கேள்வி இருந்தால், இதில் யார் புருஷன் யார் 2வது புருஷனே தெரியல. கூட்டணி வச்சுருக்கோன்னு சொல்லி ஓப்பனாக வச்சுருக்க ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களா, இல்லை இந்த பக்கம் கூட்டணியிலே இல்லை நாங்கள் எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் அவர்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இதில் புருஷன் 1 பொண்டாட்டி 2ன்ற கதையால் இருக்குது. இதில் ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு எனக்கு புரியலையே. இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அங்கனையும் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிஜேபியோட பிடிஎம். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக சிபிஐ விசாரணையும் இதே டயத்தில் தான் நடக்குது. எல்லாம் ஒரே டயத்தில் வருது. இப்போ சிபிஐ விசாரணை உடனே விஜய் அகேன்ஸ்ட் 1008 விஷயம் மீடியாவில் போட்டாங்க. ஆனால் அதே நாட்களில் தான் அந்த ஐஜியா ஜென்ரலா இப்போ இவர் டிஎஸ்பியா அவரையும் கூப்பிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. அதை பற்றி எவனுமே வாய் திறக்கல. ஆனால் இந்த விசாரணை வச்சது நல்லது அப்படின்றது
சிடிஆர் சொன்ன ஒரு சில விஷயத்தினால நமக்கு தெரிய வருது. ஒரு சில கேள்விகள், ஒரு சில விஷயத்தை மீடியாவில் சொல்லியிருக்கார். அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். பல குளறுபடிகள் நடந்துள்ளது என்று நாங்கள் பல புகார்கள் முன்னே கூறியிருந்தோம். அந்த பாதிக்கப்பட்ட இறந்தவர்களின் குடும்பங்களை கூப்பிட்டு காவல்துறையினர் மிரட்டி முன்தேதியிட்டு கையெழுத்து வாங்கியதாக பல புகார்கள் வந்தது. அது குறித்தும் சிபிஐயிடம் நாங்கள் எங்களுடைய புகார்களை தெரிவித்துள்ளோம். ஏன்னா பல இறந்தவர்களுடைய அங்கே இறந்தவங்களை அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் டேட்டை முன்னாடி டேட்டில் போட்டு, இறந்தவங்களோட முன்னாடி டேட்டை போட்டு அந்த மக்கள்கிட்ட மிரட்டி கையெழுத்தை வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி இதை ஓப்பனாக சிடிஆர் அவர்கள் சொல்கிறார். இவ்வளோ நாளாக சொன்னாங்களா? சொல்லலை. ஏன் சொல்லலை? இவ்வளோ நாள் இந்த கேஸுக்கான தேவை இருந்துச்சு, இந்த கேஸோட விசாரணை போயிட்டு இருந்துச்சு. இவங்க இன்றைக்கி இந்த விசாரணையில் என்னெல்லாம் சொல்லணுமோ அவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு வந்துட்டாங்க. விச் மீன்ஸ் இதெல்லாம் அவங்க அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் அந்த இடத்துல சப்மிட் பண்ணியிருப்பாங்க, சிபிஐயில் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லோரும் புலம்பிகிட்டு இருந்தீங்களே, விஜய் சிபிஐ கூப்பிட்டாங்க, விசாரணை கூப்பிட்டாங்க, சம்மன் அனுப்பியிருக்காங்க, இவ்வளோ நேரம் உட்கார வச்சுருக்காங்க, அவ்வளோ நேரம் உட்கார வச்சுருக்காங்க. இதுதான் இந்த விசாரணை வந்தால் தான் இந்த விஷயங்கள் வெளியில் வரும். இந்த விஷயங்கள் வெளியில் வந்தால் தான் கரூரில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இந்த விசாரணை வரல அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை பற்றி பேசினாவே அவதூறும் தூக்கி உள்ளே தூக்கி போட்டாங்க. அது உங்களாருக்கு ஞாபகம் இருக்கும். கரூர் சம்பவம் நடந்தப்போ தமிழக வெற்றி கழகம் நபர்கள் வந்து சப்போஸ் திமுகவுக்கு எதிராகவோ இல்லை அரசுக்கு எதிராகவோ ஏதோ ஒரு விஷயத்தை பதிவிட்டாவோ, இல்லை கரூர் சம்பவத்தில் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டாவோ எல்லாரையும் அவதூறு வழக்கில் தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு இருந்துச்சு இந்த அரசாங்கம். இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ சிடிஆர் அவர்கள் இந்த கேள்வி, இந்த விஷயத்தை அங்கே சிபிஐயில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ இதுக்கு நீங்கள் தூக்கி உள்ளே போட்டுருவீங்களா? அப்போ இந்த கேள்வி வருது இல்லை, அப்போ இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்ல. ஸோ இது போன்ற விஷயங்களை நம்ம சிபிஐ விசாரணையில் தான் சொல்ல முடியும். அதற்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இந்த சிபிஐ விசாரணை இப்போ நடந்தது. அப்போ இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சிபிஐக்கு வந்து சந்தேகத்தை கிளப்பக்கூடிய கேள்விகளை நம்மளும் அந்த இடத்துல வைக்கலாம். விசாரணை அப்படின்னும் போது அவர்கள் கேட்கறது மட்டும்தான் பதில் சொல்லுவோம் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல அவங்க மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தமிழக வெற்றிகளுடைய வக்கீல்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களும் அதை வந்து நோட் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன கேட்குறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களுக்கு இவங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல வந்து நாளைக்கு கேள்வி வரும், ஏன் துணை முதலமைச்சர் அவ்வளோ சீக்கிரம் வந்தார், வந்துட்டு எப்படி உடனே திரும்பி போனார், எப்படி இவ்வளோ பாடி நீங்கள் சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, நாங்கள் ஒரு 41 பாடி கொடுக்குறோம், நீங்கள் பண்ணி தருவீங்களான்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த அரசாங்கம்? நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணீங்க இவ்வளோ டாக்டர்களை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு காட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க? இப்படி ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தானே நீ வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். டக்குன்னு நம்ம நடந்துருச்சு, நீனே அந்த இடத்துல பதட்டத்தில் இருப்ப, என்ன பண்ணுறதுன்னு உனக்கே டக்குன்னு பிடிபடாது. அப்படி இருக்கும்போது எப்படி நீ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பல இடங்கள்ல இருந்து டாக்டர் ஆர்கனைஸ் பண்ணதாக இருக்கட்டும், இவ்வளோ சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதாக இருக்கணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி எல்லாத்தையும் ஏன் எரிக்கணும்? இப்படி பல கேள்விகள் இருக்குது இந்த சம்பவத்தை ஒட்டி. அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த வாக்குமூலங்கள் தனி. அந்த வாக்குமூலங்களுடைய உண்மைத்தன்மை வந்து அந்த சிபிஐயில் வந்து சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. தளபதி 41 குடும்பத்தையும் தனியாக சந்திக்கணும்னு ஆசைப்பட்டது எதுக்கு? சும்மாவா? அவங்கள போய் பார்த்து நன்றி சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன் அந்த இடத்துல எந்த கேமராவும் அலோவ் பண்ணல? ஏன் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபுட்டேஜ் கூட லீக் ஆகலை? தளபதியோடைய அந்த தனி சந்திப்பில் தளபதிக்கும் அந்த குடும்பத்துக்கும் மட்டும்தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். தளபதிக்கிட்ட பல தகவல்கள் அவங்க சொல்லியிருக்காங்க, பல உண்மைகளை சொல்லியிருக்காங்க, பல ப்ரூஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் எனக்கு எப்போயோ தெரியும். இருந்தாலும் இன்றைக்கி இது சிபிஐயில் வந்து இருக்கிறனால இந்த ப்ரூஃப் எல்லாம் இன்றைக்கி அங்கே சப்மிட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் ஆடி போய் உட்காந்துருக்கு. யார்? திமுக கொத்தடியுமே ஆடி போய் உட்காந்துருக்கு. அதனால தான் இன்றைக்கி எல்முருகன் ஃபங்க்ஷனில் ஒட்டுமொத்த கூட்டமும் போய் அங்கே நின்று கும்மி அடிக்குது. லிங்க் புரியுதா? அதாவது பிஜேபி யாருக்கு செக் வச்சது? இந்த சிபிஐ விசாரணை மூலயமா திமுகவுக்கு தான் செக் வைக்குது. ஏன்னா சிபிஐ விசாரணை வரும்போது தளபதி சைட்லேருந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க தெரியும். ஸோ அப்போ செக்கு அங்கே போகுது. அப்போ அந்த செக்கு உடபடாமல் இருக்கணும். அந்த செக்கை எப்படி சமாளிக்கணும்னா இப்படி தான் சமாளிப்பாங்க, இந்த மாதிரி தான் சமாளிப்பாங்க. இதுக்கு பேர் தான் கள்ள கூட்டணி. ஊழலை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக வெளியாக போகிற ஜனநாயகம் படம் இருக்குல்ல சார், அந்த படத்துக்கு வந்து ஒரு 150 ரூபாய்க்கு உங்களால் கரெக்டாக ஒரு டிக்கெட்டே கொடுக்க முடியல. இல்லைப்பா, நான் சொல்கிறேன். அந்த 150 ரூபா டிக்கெட்டே வந்து அதிக விலைக்கு பிளாக்ல விற்க விடுது. அந்த ஊழலே ஒழிக்க முடியல. ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை, இப்போ இங்கே எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்களா அதிக ரேட்? இதை நான் உங்களுக்கு அது ஒத்தின ஒரு உதாரணத்தோட சொல்லிடுறேன். இதை யாரு
விற்கிறான்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர் யார் கண்ட்ரோல் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் அதிகாரிகள் தானே இதை கண்ட்ரோல் பண்ணணும். நான் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஆம்னி பஸ் இருக்கு. ஆம்னி பஸ்ஸில் இப்போ நீங்கள் வாரம் பார்த்துருப்பீங்க, வீக்கெண்ட் இந்த பொங்கல் வந்துருச்சு, 500 ரூபா விற்கிற டிக்கெட் 4000 ரூபாய்க்கு விற்கும். ஆம்னி பஸ்ஸுக்கு விற்கிறதுல யார் இதை கண்ட்ரோல் பண்ணும்? அரசும் அரசு சார்ந்த அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் தானே. தியேட்டர் யார் கண்ட்ரோல் இருக்கு? தனிநபர்கள். அந்த டிக்கெட் எவ்வளவு கொடுக்கணும், என்னன்னு விலைக்கும் அதுக்கான டாக்ஸையும் யார் நிர்ணயிக்கிறது? ஸோ இதை நான் அரசு துறைகள் சரியாக செயல்பட்டாலும் இதெல்லாம் நடக்கும். இதை எப்படி ஒரு 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 அந்த படத்தில் சார்ந்தவர்களும் அவர்களும் எப்படி போய் ஒரு 700 தியேட்டர் 800 தியேட்டரில் கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதை தான் நான் சொன்ன அந்த சிஸ்டம். இதுதான் இது நீங்கள் என்னன்னா, நான் சொன்ன சிஸ்டம்ல இதுவும் ஒன்று. நான் சொன்ன பெரிய விஷயங்கள் சொன்னேன், இந்த மாதிரியான சின்ன விஷயம் இது எல்லாமே நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய எண்ணம். இப்போ இந்த பையன் வந்து கேள்வி கேட்டதை பார்த்துருப்பீங்க சிடிஆர் பிரதர்கிட்ட. அவர் வந்து இதற்கு மிக சரியான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தார். ஓகேங்களா? அந்த விளக்கத்தை விட நான் இன்னொரு விளக்கம் கொடுக்குறேன். தம்பி, ஊழல் அப்படின்றது ஒருத்தர் மட்டும் ஒழிக்க முடியாது. ஊழல்ன்றது நம்மளும் சேர்ந்து ஒழிக்கணும். நம்மளும் அதுக்கு உடன்பட்டால் மட்டும்தான் ஒழியும். இப்போ ஒரு தேட்டரில் நீங்கள் சொல்கிற மாதிரி 150 ரூபா டிக்கெட்டை ஒருத்தர் 500 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா நீ ஏன் முதல்ல அதை வாங்கி பார்க்குற? அதாவது எந்த இடத்துல தேவை அதிகரிக்குதோ அந்த இடத்தில் ஒரு விலையின் பொருள் ஏற்றப்படும். இதுதான் வியாபாரம். அவங்க செய்கிறது வியாபாரம். நீங்கள் வியாபாரத்தில் தில்லுமுள்ளு நடக்குது, வியாபாரத்தில் சதி நடக்குது அப்படின்னா மக்களாகிய நாம் கேட்கறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஆனால் அது எந்த மாதிரியான வியாபாரம், அதில் நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்குமா இல்லை நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்குமா அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும். படம் என்பது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதை நீ பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம், அது உன்னோட விஷயம். ஆனால் இந்த கேள்வி நீ எங்கே கேட்கணும்? பஸ்ஸில் ஊருக்கு போகும்போது ரோட்டில் இல்லை பஸ்ஸை நிறுத்துவாங்க. அங்கே ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கன்றாவியாக இருக்கும், விலை மானாவாரியாக வச்சுருப்பான். நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். தண்ணி பாட்டிலேருந்து பிஸ்கட் பாசல்லாம் டபுள் ப்ரைஸ் 3 ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். இதெல்லாம் நம்ம அத்தியாவசியம், இதை நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா இது அரசாங்கம், இதுக்குள்ளே அரசாங்கம் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கல்வி தரமாக இல்லை, ஆனால் அதற்கான தொகை அதிகமாக வசூலிப்பாங்க. நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். நம்மளுடைய மருத்துவம் தரமாக இல்லை, ஆனால் அதற்கான அமௌண்ட் அதிகமாக கேட்பாங்க. நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். ஸோ எங்கெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்கன்றதை பார்த்து மக்களுடைய தேவை எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து பணம் வந்து கொள்ளையடிக்கப்படுறாங்களான்றதை பார்த்து அந்த ஊழலை நம்ம தட்டி கேட்கணும். தம்பி, இது ஒவ்வொருத்தருடைய வியாபாரம். இது வந்து விஜய் படம் நான் சொல்ல, அஜித் படத்துக்கும் அதிகமாக தான் விலை வைப்பாங்க, ரஜினி படத்துக்கும் விலை அதிகமாக தான் வைப்பாங்க, சூர்யா படத்துக்கும் விலை அதிகமாக தான் வைப்பாங்க. ஏன்னா அவங்க முதலீடு போடுறாங்க. அவங்களுடைய முதலீட்டை அவர்கள் அந்த 1-2 நாட்களில் எடுக்கணும். எடுக்க முடியலன்னா அவங்களுக்கு நஷ்டமாயிரும். அப்படின்றது தொழில் யுக்தி. அப்போ அந்த 1-2 நாட்களில் அவங்க அதிகமாக விலை வச்சு வாக்குறத நீ போய் வாங்கி பார்த்தா தான் உண்டு. நீ வாங்கி பார்க்கலைன்னா அவன் ஏன் அதிகமாக வைக்க போகிறான்? ஸோ அப்போ இந்த இடத்துல யாருடைய தேவை அதிகமாக இருக்குது? நம்மளுடைய தேவை. நம்ம போய் ஹீரோவை பார்த்து கொண்டாடணும், நம்ம முதல் நாளே பார்த்துடணும், முதல் ஷோவே பார்த்துடணும். அதனால் 500 ரூபா டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, 1000 ரூபா டிக்கெட்டாக இருந்தாலும் வாங்கி பார்ப்போம். அப்போ இது நம்மளுடைய தேவையை அவன் அந்த இடத்துல உபயோகப்படுத்திக்கிறான். நீ ஒழுங்காக இருந்தால் அவனும் ஒழுங்காக இருப்பான், நீ ஒழுங்காக இல்லைன்னா அவனும் ஒழுங்காக இருக்க மாட்டான். ஸோ இதை சிடிஆர் பிரதர் இப்படியும் சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்படி சொல்லியிருந்தால் அது சரி வந்திருக்காரு. அதனால் நான் சொன்னேன், அவர் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ தெர் இஸ் அ சிஸ்டம் ஃபார் எவ்ரிபடி ஆர் எனிபடி. அது எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதையும் நானும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. இந்த சிஸ்டம் சரியாகணும் அப்படின்னா அதற்கு இந்த சிஸ்டத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு நபர் 2026 அந்த சீட்டில் வந்து உட்காரணும் அப்படின்றதையும் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன்.